ஆண்டவரும் உலகரட்சருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளையும் ஆண்டவரை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. பொதுவாக இந்த உலகத்திலே காணப்படுகின்ற மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியங்களை செய்யும் பொழுது இது மிகவும் மேன்மையுள்ளதாக இருக்கிறது, என்னால் இந்த காரியம் செய்யப்பட்டது என்று சொல்லி உலக பிரகாரமாய் கடன் செல்வது உண்டு. 1969 ஆண்டும் ஜூலை மாதத்திலே அமெரிக்காவை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் விண்வெளி வீரர் இந்த ஒரு சங்கீதத்தை அந்த விண்வெளியிலே அவர் சந்திரனிலே வைக்க விரும்பினார். ஏனென்றால் ஆண்டவருடைய மகிமையை குறித்தும் மேன்மையை குறித்தும் மிக அழகாக இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சங்கீதத்தினுடைய முதல் வசனம்தான் இந்த நாளிலும் நாம் காலை தியானமாக நாம் தியானிக்க இருக்கின்றோம். சங்கீதம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இப்படியாக சங்கீதக்காரன் சொல்லியிருக்கின்றார், உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்றார். உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது, அதற்கு இணையானது ஒன்றுமே இல்லை. அவ்வளோதற்கும் ஆண்டவருடைய மேன்மை இந்த பூமி முழுவதுமாக இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்றான். இந்த சங்கீதம் ஆண்டவரை புகழ்ந்து பாடும் ஒரு சங்கீதமாக இது காணப்படுகின்றது. ஆண்டவரையும் மனிதரையும் ஏற்றி புகழ்ந்து பாடுவதோடு ஆண்டவருடைய பராமரிப்பினால் மனிதன் அடைந்துள்ள உயர்நிலையை பற்றியும் இந்த சங்கீதம் மிக அழகாக சுட்டி காண்பிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய பராமரிப்பினால் மனிதன் அடைந்துள்ள உயர்நிலையை பற்றியும் இந்த சங்கீதம் மிக அழகாக சொல்லப்படுகிறது. மாத்திரமல்ல, இயற்கையும் மனித குலமும் ஆண்டவருடைய மேன்மையை வெளிப்படுத்துகின்றது என்பதை தான் இந்த சங்கீதக்காரன் சொல்கின்றார். பூமி எங்கும் உம்முடைய நாமம் எவ்வளோ மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரை கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கினீர், வானத்தையும் பூமி உண்டாக்கினீர், ஒவ்வொரு உயிரினங்களையும் ஆண்டவரை கர்த்தரை உருவாக்கினீர், மனிதனையும் கண்டவரை கர்த்தரை உருவாக்கினீர். ஆக உம்முடைய நாமம் இந்த பூமி முழுவதற்கும் இந்த வானத்திற்கும் அவ்வளோ பெரிய மேன்மை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்கின்றார். ஆக ஆண்டவருடைய நாமம் இந்த பூமியெங்கும் எவ்வளோ மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்பதை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய நாமம் அவ்வளோ மேன்மையுள்ளதாக இருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே தான் இந்த நாளிலும் ஜீவனோடு நான் ஜீவிக்கின்றேன், நான் பலத்தோடு நான் இருக்கின்றேன். நான் ஒவ்வொரு நாளும் ஜீவிப்பதற்கு ஆண்டவருடைய பெரிய கிருபை தான். ஆகவே அவருடைய நாமம் என்னுடைய வாழ்க்கையிலே அவ்வளோ பெரிதாக இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே ஆண்டவருடைய நாமம் எவ்வளோ மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்பது போல என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய நாமம் எவ்வளோ மேன்மையுள்ளதாக இருக்கிறது, அதற்கு இணையானது ஒன்றுமில்லை. ஆகவே என்னுடைய பெருமையோ என்னுடைய சுய சிந்தனை இல்லை, ஆண்டவருடைய நாமம் என்னுடைய வாழ்க்கையிலே மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு முழு மனதோடு இந்த நாளில் நாம் கடந்து செல்வோம். ஆண்டவரை கர்த்தர் என்னையும் அப்படிப்பட்ட ஒரு பாதையை நடத்துவார். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய நாமம் மேன்மை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு மன ரம்யத்தோடு இந்த நாளில் நாம் கடந்து செல்வோம். ஆண்டவருடைய கரம் நம்மை அற்புதமாய் வழிநடத்தட்டும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசங்களை நம்முடைய ஆண்டவரே, உம்முடைய நாமம் இந்த பூமி எங்கும் எவ்வளோ மேன்மையுள்ளதாக இருக்கிறதோ அதுபோல் என்னுடைய வாழ்க்கையிலும் அவ்வளோ பெரிய மேன்மையுள்ளதாக இருக்கிறது. நிச்சயமாய் ஆண்டவரை கர்த்தர் என்னை உயர்த்துவார், என்னையும் ஆண்டவரை கர்த்தர் அந்த உயர்ந்த நிலையில் கொண்டு வைப்பார் என்று சொல்லி அந்த விசுவாசோடு கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் மேன்மையுள்ளதாக இருக்கும். கர்த்தர் இந்த நாளையும் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன். God bless you. Thank you.